இலங்கையின் தெற்கு கரையிலிருந்து ஊற்றெடுக்கும் நலீமியா எனும் அறிவூற்றில் நதியில் கலந்த தூறல்களாய் 2018ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் திகதி வந்திணைந்து கொண்டோம். அன்றிலிருந்து இன்றும் என்றென்றும் எங்கள் இதயத்தில் துடித்து கொண்டிருக்கும் இந்நலீமியா பற்றி ஒரு சில நிமிடங்கள். இலங்கை நாட்டின் சிறிய சீனன் கோட்டையின் நல்ல இதயங்களால் இஸ்லாமிய அறிவு புரட்சியை தூவிவிட்ட ஒரு பெரிய வரலாற்றை சற்று பேச முயல்கிறோம். 70களின் ஆரம்பங்கள். சமூகத்தின் அறிவுதான் ஒரு நாளில் எமை தலை நிமிர வைக்கும் என நினைத்த அந்த படிக்கா மனிதன் ஈமானின் ஈரம் மட்டுமே நெஞ்சில் சுமந்த அந்த குழுவை தன் கரத்துடன் சேர்த்து கொண்டு ஒரு பயணம் ஆரம்பிக்கிறார். அவர்கள் அறிந்திருக்கவில்லை, இன்னும் சில தசாப்தங்களில் இந்த இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு மாறப்போகிறது என்று. சகோதரர்களே, இந்த ஜாமியா ஆரம்பிக்கப்பட்டது மிக குறைந்த கல்வி மிக குறைந்த ஒரு குழுவினால். அந்த குழுவில் 32 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகள் யாரும் இல்லை. கல்வி அறிவு அவர்களுக்கு மிச்சம் குறைவு. ஆனால் அவர்களிடத்தில் பூரணமான ஈமான் இருக்கின்றது என்பதை நான் உங்களிடம் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இஸ்லாமிய கல்வி மேம்பாட்டின் உயிர்ப்பு ஒரு படித்த சமுதாயத்தால் மாத்திரமே சாத்தியம் என அந்த படிக்கா மேதை உணர்ந்தார். தேசங்கள் கடந்தார். செல்வத்தின் திமிர் கடுகளவும் உள்ளத்தில் கொள்ளாமல் அறிஞர்களை அரவணைத்தார். உலமாக்களை உள்வாங்கினார். துறைசார் வல்லுநர்களுடன் கரம் கோர்த்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எனக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த விதமான விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாயன் எனக்கு உதவி செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு அந்த உதவிக்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும், உங்களுடைய பொருள் உதவி, உங்களுடைய உடல் உதவி, உங்களுடைய பேச்சுதவி அத்தனையும் சேர்ந்து இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஜாமியா உருவாக்கப்பட்டது. இதில் என்றும் மறக்க இயலாத ஒரு அறிவு கடலாக கலாநிதி ஷுக்ரி திகழ்ந்தார். நலீமியாவின் உருவாக்கத்தின் ஒவ்வொரு எட்டுகளிலும் இவர் நதீம் ஹாஜியாரோடு கைகோர்த்து நின்றார். நதீம் ஹாஜியாரும் கலாநிதி ஷுக்ரி அவர்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. மேற்கு மூலையில் உதித்த நலீமியாவின் கல்வி திட்டம் முதல் வடிவமைப்பு வரை அனைத்திலும் தெற்கு மண் ஈண்டெடுத்த அறிஞர் கலாநிதி ஷுக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பணிகள் காத்திரமானது. நான் டாக்டர் ஷுக்ரியை ஜாமியாவுக்கு பெற்றுக்கொண்டது மனிதனுடைய உதவியினால் அல்ல. நான் எத்தனையோ தனம் கௌபாவை சுத்தி கேட்டிருக்கிறேன். எனக்கு மனிதர் உதவி செய்யவில்லை, எனக்கு அல்லாஹ் தான் உதவி செய்தார். டாக்டர் ஷுக்ரியோட பாவத்துக்கு தங்கத்தை நிறுத்தி கொடுத்தாலும் டாக்டர் ஷுக்ரியை தாயிலாக தரமாட்டேன். அல்லாஹ்வின் உதவியை மட்டுமே நெஞ்சில் சுமந்த அந்த மனிதன் தனக்கு உதவிய உள்ளங்களுக்கு நன்றி சொல்லவும் மறக்கவில்லை. ஒரு இன்ஸ்டிடியூஷனை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தானே என்ற நெற்றியில் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடம் வெற்றியை சமர்ப்பித்த அந்த அடியானின் கண்ணீருக்கும் அந்த தழுதழுத்த குரலுக்கும் அல்லாஹ் சிறந்த பதிலொன்றை மறுமையில் தரட்டும். ஆமீன். இந்த இன்ஸ்டிடியூஷனிலே படித்த மாணவர்கள் உலகத்திலே எல்லா பாகங்களிலும் இருக்கிறார்கள். எல்லா யூனிவர்சிட்டியிலையும் அமெரிக்காவிலிருந்து, லண்டனிலிருந்து, ஆஸ்திரேலியா இடங்களிலேயும் எங்களுடைய மாணவர்கள் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பில் போய் இன்றைக்கு டாக்டரேட் செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள், கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாயன் எங்களுக்கு இந்த ஜாமியாவை அவ்வளவுக்கு உயர்த்தி தந்திருக்கின்றார். ஹாஜியார் விதைத்த விதை கருவாகி உருவாகி மரமாகி உலகெங்கும் அறிவு கதிர்களை பரப்பியதை பறைசாற்றுவதில் அந்த மனிதனுக்கு எத்தனை ஆனந்தம்.
சமூகத்தினதும் தேசத்தினதும் வெற்றியை தன் வெற்றியாய் பார்த்த வள்ளல் அல்லவா அவர். நான் யோசித்தேன், உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் உதவக்கூடிய இந்த விதமான கல்வியை நாங்கள் ஊற்றினால் அது எங்களுடைய உலகத்தில் சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அவங்களுக்கு ஆகிரத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆகிவிடும் என்பதை உள்நோக்கத்தோடு நான் யோசித்தேன். இஸ்லாமிய கலைகளின் ஒளியில் அறிவை அழகாய் அகத்தில் வைத்த அடிக்கல்லும் வைத்தார். சமூகத்தில் படர்ந்திருந்த அறியாமையின் திரைச்சீலை மெல்ல நகர ஆரம்பித்தது. ஜாமியா நஸீமியா என்ற மந்திர வேர் இலங்கை திருநாட்டின் தெற்கு மூலையிலிருந்து படர ஆரம்பித்தது. தன்னால் முடிந்ததை தன் ரப்புக்காய் செய்து முடித்துவிட்டு 1000 அழுகை சத்தங்களுக்கு மத்தியில் மனித வெள்ளத்தில் மெதுவாய் நகர்கிறது. அங்கே உயிர்ப்புள்ள துஆக்கள் மட்டுமே அவருக்கு பிரியாவிடை பூக்களாய் தூவப்பட்டன. அவரால் பயனடைந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு இதயமும் அங்கே கண்ணீர் விட்டது. அழகிய உள்ளத்தின் ஆன்மா முன்மாதிரி மிக்க ஒரு ஆளுமையின் உயிர் அல்லாஹ்வை நோக்கி நகர்கிறது. கடைசியாய் அன்று ஹாஜியார் கண்ட கனவு இன்று நிஜமாக சீனன் கோட்டையில் உதித்த கலாபீடம் இன்று இலங்கை முஸ்லிம்களின் சொத்தாக எங்கள் கைகளில். இதெல்லாம் நான் கேட்கிறதும் பேசுறதும் எனக்கு சொந்தமாகவல்ல. நான் பெறப்படாத பிள்ளைகளுக்காக கல்வியை கற்றோனும் அவர்களும் முஸ்லீம்கள் ஒரு நல்ல கொலை முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது என்று அவர்கள் தலை நிமிர்ந்து இந்த ரோட்டில் நடக்க வேண்டும். முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து இலங்கையில் வாழ வேண்டும். நாங்கள் ஏன் யாருக்காவது பயப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் யாருக்காவது தலை சாய்க்க வேண்டும்? என்ன காரணம் இருக்கின்றது? தேவையில்லை அவர்களே. யாருக்கும் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், யாருக்கும் தலை சாக்கவும் வேண்டாம். நீங்கள் பயப்படுங்கள் அல்லாஹ்வுக்கு, நீங்கள் தலை சாயுங்கள் அல்லாஹ்வுக்கு. வேறு யாருக்கும் அது ரெண்டையும் செய்ய வேண்டாம். இதென்ன நாங்கள் முஸ்லீம்களா வேறு யாருங்க? முஸ்லீம்கள் பயந்த பரம்பராவில் உள்ளவர்கள் அல்ல. முஸ்லீம்கள் பயமற்ற பரம்பரையில் உள்ளவர்கள். கோழைத்தனம் இல்லாமல் வாழுங்கள். சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் கோலத்தனத்தை எடுத்து போடுங்கள். உங்களுடைய கல்வியிலே இருக்கக்கூடிய கோலத்தனத்தை முந்தி எரிந்து கிடாவுங்கள். அதன் பிறகு உங்களுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். இந்த அழகிய அறிவூற்றில் நதியில் கலந்த தூறல்களாய் வந்து இணைந்த நாம் நஸீமியா எனும் பெருநதியில் மாணாக்கள் என்ற அந்தஸ்தையும் தாண்டி பிள்ளைகள் என்ற உணர்வோடு கலந்தோம். அதன் அறிவிலிருந்து பல்கலையும் பண்புறப் பெற்றோம். புன்முறுவல் பூத்த நல்லாசான்களையும் தோளோடு தோள் நின்ற நன்னட்புகளையும் அக்கினியால் அகலாத நல்லொழுக்கங்களையும் அதிலிருந்து பெற்று நஸீமியா தாயினுடைய 7 வருட வளர்ப்பில் சிற்பமாக செதுக்கப்பட்டு தூறல்களாய் வந்த நாம் ஃபீனிக்ஸ் பறவைகளாய் 2025 பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி பறந்து செல்கிறோம். என்றும் மறவாத நினைவுகளை சுமந்திருக்கும் இந்த நிமிடங்கள் என்றும் எமது வாழ்வில் மறக்க இயலாத தருணங்கள்.